வணக்கம். லெட்டர் டு மாரி செல்வராஜ். மாரி செல்வராஜ் படங்களை பற்றின ஒரு கருத்து அப்படின்னாலே ரெண்டு கருத்து தான் இருக்குது. ஒன்று அவர் அப்போஸ் பண்ணுறவங்க, இன்னொன்று அவங்கள ஆதரிக்கிறவங்க. இந்த ரெண்டு பக்கத்தில் எந்த பக்கம் என்னுடைய பக்கம் ரிவீல் ஆக போகுதுங்கிறத வீடியோ முழுசாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அவசரப்பட்டு அடிச்சிடாதீங்க. பேஜ் 365 வரைக்கும் இருக்குது. நம்ம மாரி ஐயாவோட படங்கள் என்ன சொல்ல வருது அப்படின்னு ஓவராலாக சில மக்கள்கிட்ட கேட்டால், ஜாதியே இருக்கக்கூடாது, ஜாதிங்கிறது சமூகத்துக்கு கேடு அப்படின்னு சொல்ல வராருன்னு ஒரு குரூப். எவ்வளோ அழகாக சமூக நீதி பேசுகிறாரு சினிமாவில், என்னதான் இருந்தாலும் அவன் நம்ம ஜாதிக்காரன்ல அப்படின்னு பெருமையாக மார்த்தட்டி கொடி பிடிக்கிற இன்னொரு கேங். இப்படி ரெண்டு கேங் உருவாகிறதுக்கான குழப்பம் மாரியோட படங்களில் இருக்குன்னு நான் சொல்கிறேன். அஃப்கோர்ஸ் அந்த கிரியேட்டரோட மோட்டிவ் அது கிடையாது. பட் இருந்தாலும் இது நடக்குது இல்லையா? ஒரு கிரியேட்டர் எதை மோட்டிவாக வச்சு ஒரு விஷயத்தை ப்ரெசென்ட் பண்ணுறாரோ அந்த ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு எதிரான சில விஷயங்கள் அந்த ப்ராடக்ட் மூலமாக நடக்குது. உதாரணத்துக்கு மாமன்னன் ரத்னவேல் கேரக்டர். அந்த ரத்னவேல் கேரக்டர் ஒரு வில்லன், அதுதான் மோட்டிவ். ஆனால் படம் வந்தப்போ என்ன நடந்துச்சுங்கிறது உங்களுக்கே தெரியும். இதை பற்றி நம்ம ஏன் டீட்டெயிலாக பேச வேண்டும் அப்படின்னா, ஒருத்தன் ஒரு நல்லதாக ஒரு வீட்டை உருவாக்கணும்னு கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது சொன்ன வேலையை விட்டுட்டு தேவையில்லாத ஆணியெல்லாம் பிடுங்கிட்டு இருந்தோம்னா கடைசியில் நீங்கள் ஆணியே பிடுங்க வேணான்னு அந்த வேலையே விட்டுட்டு அவன் போயிடுவான். அந்த மாதிரி ஒரு வெறுத்து போகிற சூழலுக்கு மாரி ஐயாவை தள்ளிவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக விவாதிக்க வேண்டியிருக்கு. அதுக்காக இப்படி தப்பாக புரிந்து கொள்பவர்களை எல்லாம் ரத்னவேல் கேரக்டருக்கு ஜாதி கொடியோட வாட்ஸ்அப்பில் எடிட் போட்டு ஸ்டேட்டஸ் வைக்கிறவங்களுக்கு தனித்தனியாக கூப்பிட்டு ஒவ்வொருத்தர்கிட்டையும் புரிய வச்சிட்டு இருக்க முடியாது. ஆனால் அது ஏன் அப்படி நடக்குதுங்கிறத ஆராய்ச்சிக்கு உட்படுத்தலாம். லெட்ஸ் டேக் ரத்னவேல் கேரக்டர். மாமன்னன். மாமன்னனில் ரத்னவேல் கேரக்டர் கொண்டாடப்பட காரணம் என்ன? பொதுவாக கிரிக்கெட்டில் ஃபீல்டிங், பவுலிங், பேட்டிங், விக்கெட் கீப்பிங், இன்னும் பல நிறைய விஷயங்கள் இருந்தாலும் முதல்ல நம்ம மக்களோட கவனத்தை ஈர்க்கிறது பேட்டிங். அப்படி தான் சினிமாவில் முதல்ல நம்ம கவனத்தை ஈர்க்கிறது ஆக்டிங். அப்படி ஒரு ஆக்டிங் பேட்டிங்கை வச்சு தான் ஃபகத் ஃபாசில் மாமன்னனில் சிக்ஸர் அடிச்சிட்டாரு. அவர் உதய ஓவர் பர்ஃபார்ம் பண்ணி சிக்ஸர் அடித்தாருங்கிறது பிரச்சனை இல்லை. ஒரு கதாபாத்திரமாக ரத்னவேல் கேரக்டர் சிக்ஸர் அடித்தது தான் அங்கே பிரச்சனை. நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டா சில நேரங்களில் நமக்கு ஹீரோவை விட வில்லனை ரொம்ப பிடிச்சி போயிடும். இன் ஹாலிவுட் ஜோக்கர் ஆல்சோ டீல்ஸ் த சேம் ப்ராப்ளம் இன் பேட்மேன் டார்க் நைட் சாப்டர். ஒருவேளை அந்த ஜோக்கருக்கு பின்னாடி ஒரு ஜாதி இருந்திருந்தா கோத்தம் சிட்டியில் இருக்கிறவங்களாம் ஒன்றா சேர்ந்து அவங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் ஜோக்கர் ஜாதிக்கான எடிட்டுகள் வரிசையாக போடப்பட்டிருக்கும். ஏன்னா அந்த படத்தில் ஜோக்கர் ஓவர் பர்ஃபார்ம்ஸ் பேட்மேன், தூக்கி சாப்பிட்டார். கிட்டத்தட்ட அதே தான் ஃபகத் ஃபாசில் உதய தூக்கி சாப்பிட்டார். அப்படி பார்த்தா இது முழுக்க முழுக்க ஃபகத் ஃபாசிலோட தப்பு தானே. இது எப்படி மாறி மேலே தவறாகப்படும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இது மாடர்ன் ஏஜ் சினிமாவில் இப்போ நடக்கிறது தான். பொதுவாக ஒரு நல்லவன் கெட்டவன் அப்படின்னு காட்டும்போது நல்லவன் ஏன் நல்லவனாக இருக்காங்கிறத காட்டலாம். ஆனால் கெட்டவன் ஏன் கெட்டவன் ஆனாங்கிறத ரொம்ப நுணுக்கமாக டீட்டெயிலாக காமிச்சோம்னா மக்கள் ரொம்ப ஈஸியாக அந்த கெட்டவன் பக்கம் சாயறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டு தரப்புக்கும் இருக்கக்கூடிய காதல், குடும்பம், நேசம்னு ஈக்குவலாக ஸ்க்ரீன் பிளேயில் இடம் கொடுக்கறதுங்கிறது ஒரு கிரியேட்டரோட தனிப்பட்ட முடிவு. பேட்மேனை விட ஜோக்கருக்கு அதிகமான ஸ்பேஸும் அதிகமான எமோஷன்ஸும் கேரி பண்ணும்போது ஆப்வியஸாக மக்கள் ஜோக்கர் பக்கம் சாஞ்சிருவாங்க. அதே தான் மாமன்னன்லையும் நடந்திருக்கு. நம்ம மக்கள் ரத்னவேல் பக்கம் சாஞ்சி ஜோக்கராக மாறிட்டாங்க. முன்னாடிலாம் கெட்டவன் கேரக்டர் சினிமாக்கள் எப்படி இருக்கும்னா, அவன் கெட்டவன் அவ்வளோதான், அவன் ஏன் கெட்டவன்னு அவனோட தரப்புல இருந்து காட்டப்படாது. கெட்டவனுக்கு என்னடா ஃப்ளாஷ்பேக்கு, கெட்டவன்னா கெட்டவன் தான், பிடிச்சி ஜெயிலில் போடுங்கடான்னு போயினே இருப்போம். பட் இன் மாடர்ன் சினிமாஸ் ரெண்டு தரப்பும் காட்டப்படுது. ஜோக்கர், பேட்மேன். ஜோக்கர், பேட்மேன் மாதிரியான கற்பனை கதாபாத்திரங்கள் உலர்த்தக்கூடிய உலகத்தில் ஒரு கெட்டவனுக்கு பின்னாடி இருக்கிற நுட்பமான பேக் ஸ்டோரியை ஆடியன்ஸுக்கு கொடுக்கறது மூலமாக ஆடியன்ஸை இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக படத்துக்குள்ளே கொண்டு வரலாம். ஆனால் நம்ம மாரி ஐயா எடுக்கக்கூடிய நிஜத்துக்கு நெருக்கமான நிகழ்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய கதாபாத்திரங்களின் வடிவமைப்புகளில் கெட்டவன் பக்கமும், அதாவது ஜாதியை தூக்கி பிடிக்கிறவன் பக்கமும், ஜாதியை தூக்கி பிடிக்கக்கூடிய கதாபாத்திரங்களையும் நுணுக்கமாக அணுகிறேங்கிற பேரில் ஒரு கெட்டவனுக்கு ஸ்க்ரீன் பிளேல இடம் கொடுக்கறதும் வசனம் கொடுக்கறதும் அவனுக்கு பின்னாடி இருக்கிற பல டைமென்ஷன்ஸை காட்டுறதன் மூலமாக ஏதோ ஒரு வகையில் அவனும் நல்லவன் தானே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஆடியன்ஸுக்கு அது ஏற்படுத்திடுது. விஷம்னா ஒரு துளி இருந்தாலும் அது விஷம்தான். அதே மாதிரி தான் படத்தில் வில்லன்கிறவன் அவன் வில்லன் தான், அவனை காம்ப்ரமைஸ்லாம் பண்ணாதீங்க, அவன் வில்லன், கெட்டவன்னா அவன் கெட்டவன் தான். விரும்புகிறேன்னு ஒரு படம், பிரசாந்த் நடித்த படம். எனக்கு நினைவு தெரிஞ்சு ஜாதியை பற்றின ஒரு ஒப்பீனியனை கிரியேட் பண்ண படங்களில் அது ஒன்று. முக்கியமாக அதில் ஒரு சீன் இருக்கும். பிரசாந்த் ஏதோ பாராட்டத்தக்க ஒரு விஷயத்த பண்ணியிருப்பார். இப்படி ஊரே பாராட்டுற அளவுக்கு ஒரு பையன் இருக்கானே அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட நாசர் என்ன பண்ணுவார், நேராக அந்த பையன்கிட்ட வந்து, அதாவது பிரசாந்த் கிட்ட வந்து, நீ என்ன ஜாதி அப்படிங்கிறத சுற்றி வளைச்சி கேட்பார். இதை புரிஞ்சுக்கிட்ட நம்ம பிரசாந்த் என்ன பண்ணுவார்னா, ஏதாவது அசிங்கமாக கேட்டு போகிறேன், ஏஞ்சி வெளில போயான்றுவார். எனக்கு இது சின்ன வயசில் பார்க்கும்போது இது ரொம்ப ஆஷாக இருந்துச்சு. அதுலேயும் முக்கியமாக அந்த நாசர் இந்த பிரசாந்த் லவ் பண்ணக்கூடிய ஸ்னேகாவுடைய தந்தை. ரோட்டில் போகிற யாரோ ஒருத்தர் நம்மகிட்ட ஜாதியை பற்றி கேட்குறாரு, அவங்ககிட்ட ஹீரோயிசமான டைலாக் பேசி கெத்து காட்டுறோம் அப்படிங்கிறது வேற. ஆனால்
நம்ம லவ் பண்ணுற பொண்ணோட அப்பா அவர் நம்மக்கிட்ட வந்து ஒரு விஷயத்த கேட்குறாரு, அதுவும் முக்கியமாக ஜாதியை பற்றி கேட்குறாருன்னு சொன்ன உடனே அந்த ஹீரோ என்ன பண்ணுறான், கொஞ்சம் கூட யோசிக்காமல் எந்திச்சு வெளியே போயாங்கிறான். இது எனக்கு ரொம்பவே பாதிப்பை ஏற்படுத்தி விட்டது. ஏன்னா விரும்புகிறேன் படத்தில் பிரசாந்த் ஸ்னேகாவை லவ் பண்ணாரோ இல்லையோ, அதை விட அதிகமாக நான் ஸ்னேகாவை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்படி இவன் பேசுறது மூலமாக ஸ்னேகாவை மிஸ் பண்ணிடுவானே அப்படிங்கிற பதட்டம் எனக்கு இருந்துச்சு. ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி ஜாதியை தெரிந்து கொள்ளும் நோக்கத்தோட ஒருத்தன் தன்னை அணுகிறதுங்கிறது ரொம்ப தவறான விஷயம், இது எந்த வகையிலும் நான் என்கரேஜ் பண்ண மாட்டேன்னு அந்த பிரசாந்த் கேரக்டர் நாசரை டீல் பண்ணி அனுப்பும். அதாவது ஸ்னேகாவே மிஸ் ஆனாலும் பரவாயில்ல, என்னால் இதுக்கு பதில் சொல்ல முடியாது, ஏஞ்சி போயாங்கிறது தான் பிரசாந்தோட பதிலாக இருக்கும். நாசர் ஒன்றும் அந்த படத்தில் கெட்டவங்களாம் கிடையாது. ஜாதிக்காக கொலை பண்ணுறதோ, ஜாதிக்காக கட்ட பஞ்சாயத்து பண்ணுறதோ, ஜாதிக்காக கூட்டம் சேர்ந்துக்கிட்டு கோஷம் போடுறதோ இப்படி எதுவுமே கிடையாது. அந்த படத்தில் நாசரோட கேரக்டர் 2 பெண் பிள்ளைகளை பெற்ற ஒரு குடும்பஸ்தனான ஒரு சராசரி தந்தையோட கேரக்டர் தான் நாசர். இவ்வளோ சிம்பிளான ஒரு கேரக்டரையே ஜாதியை பற்றி கேட்டுட்டாருங்கிற ஒரே காரணத்துக்காக கேவலப்படுத்தி அனுப்புவார் பிரசாந்த். இந்த 90s படத்தெல்லாம் ஓரம் வச்சுட்டு லெட்ஸ் கம் டு திஸ் மாடர்ன் ஏஜ் சினிமா. ஏன் பேட்மேன் ஜோக்கர் 2 பக்கமும் காட்டக்கூடாதா? ஒரு கிரியேட்டரோட பாத்திர படைப்பில் தலையிடுறது தவறு இல்லையா? அவர் விருப்பம், அவர் 2 பக்கமும் காட்டுறாரு, காட்டட்டும். ஆனால் முடிவில் தேட்டருக்கு வெளியில் ஜோக்கரோட ஜாதி கொடியை பிடிச்சிட்டு ஜோக்கர் மாதிரியே கோஷம் போட்டுட்டு திரியிறாங்களே, அது எப்படி நடக்குது? இப்படி நடக்கிறது மூலமாக அந்த கிரியேட்டரோட ஓவரால் மோட்டிவே சிதைக்கப்படுது இல்லையா? அப்போ இதை ஆராய்ச்சி பண்ணணுமா இல்லையா? ஒரு வில்லன் கொலை பண்ணுறவனாக இருக்கட்டும், ரேப் பண்ணுறவனாக இருக்கட்டும், கொள்ளை அடிக்கிறவனாக இருக்கட்டும், இப்படிப்பட்ட குற்றங்களுக்கு பின்னாடி, அதை செய்கிறவங்களுக்கு பின்னாடி இருக்கிற அவங்களோட தனிப்பட்ட மனநிலையை நுட்பமாக அணுகி ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்கி அதை காட்சியாக சினிமாவில் காட்டுறதுங்கிறது ஏதோ ஒரு வகையில் அந்த குற்றத்தை அணுகிறதுக்கும் அந்த குற்றம் நடக்காமல் தடுக்கிறதுக்கும் போதுமான புரிதலை நமக்கு உருவாக்கும். ஆனால் ஜாதிங்கிறது ரொம்ப கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு குற்றம். அதை தூக்கி பிடிக்கிறவன் பேட்மேன் ஜாதியாக இருந்தாலும் சரி, ஜோக்கர் ஜாதியாக இருந்தாலும் சரி, அவனோட கிரே சைடை காட்டுறேன், அவன் மனதளவில் உள்ள வெள்ளை மனதை காட்சிப்படுத்துகிறேங்கிற பேரில் சினிமாவாக காமிச்சா தேட்டர் வாசலில் ஜாதி கொடியோட கோஷம் போட தான் செய்வாங்க. பரியேறும் பெருமாளில் வர அந்த ஹீரோயினோட அப்பா கேரக்டர் சாதாரண ஒரு அப்பா. கிளைமேக்ஸில் உட்காந்து 2 பேரும் சமரசமாக பேசி, நானும் வெளில வரதான்ப்பா ட்ரை பண்ணுறேன், என்னால் முடியல, காலம் மாறும் அப்படின்னு சாஃப்டாக பேசி பிரிஞ்சு போயிடுவாங்க. விரும்புகிறேனில் வந்த நாசர் கேரக்டரும் கிட்டத்தட்ட அதை விட இன்னும் சாஃப்டான கேரக்டர். பரியேறும் பெருமாளையாவது பரியனை கூப்பிட்டு ரூம்குள்ளே அடித்து ஆள் வச்சு அடித்து இன்னும் கேவலமாலாம் பண்ணி இவ்வளவும் பண்ணதுக்கு அப்புறமும் நான் ஒரு சாதாரண அப்பா கேரக்டர், என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கடைசியில் வயலின் வாசிச்சுட்டு அமைதியாக எஸ்கேப் ஆகிடும். ஆனால் அதையும் விட ரொம்பவே சாஃப்டான ஒரு அப்பா கேரக்டர் தான் விரும்புகிறேனில் வந்த ஸ்னேகாவோட அப்பா கேரக்டரான நாசர். ஆனால் அந்த கேரக்டரை ஒரே ஒரு வார்த்தை என்ன ஜாதின்னு கேட்டதுக்கு ஒரே போடா போட்டு தலைமையால் தட்டி திருப்பி அமைச்சிட்ருப்பார் நம்ம பிரசாந்த். இத்தனைக்கும் பிரசாந்த் ஸ்னேகாவை லவ் பண்ணுவார். பரியேறும் பெருமாள் அப்படி ஒரு ட்ராக்கே இருக்காது. அப்போ என்ன தான் பண்ணணும்? ஜாதிக்கு எதிரான மனநிலையை உருவாக்கக்கூடிய படம் எடுக்கவே கூடாதா? அப்படி ஒரு படத்தை முயற்சி பண்ணவே கூடாதா? என்ன தான் பண்ணணும்னு கேட்டால், ஏதோ புரட்சிங்கிறது ஏதோ நம்ம பார்த்து இன்றைக்கி தான் புதுசாக உருவாச்சு அப்படிங்கிற மாதிரி நினைக்க வேணாம். அடக்குமுறை எவ்வளோ பழசோ அதே அளவுக்கு புரட்சியும் பழசு தான். எல்லா காலத்துலேயும் புரட்சி இருந்துகிட்டே இருந்திருக்கு, அதை பேசினவங்க பேசிட்டு தான் இருந்திருக்காங்க. அப்படி இந்த சமநிலையற்ற இந்த சமூகத்துக்கு எதிரான ஒரு புரட்சியாக ரொம்ப முன்னாடியே உருவான ஒரு ஆயுதம் என்னன்னா, இட்ஸ் லவ். உலகத்தின் ஆதி புரட்சி காதல். ஜாதிய பாகுபாடுகளால் நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படின்னு காமிச்சா இவங்க திருந்திடுவாங்களா? இவனுங்களை படிக்க வச்சு அறிவு கொடுத்து முன்னுக்கு கொண்டு வந்துட்டா திருந்திடுவாங்களா? இல்லைனா பொருளாதார ரீதியாக இவங்களை முன்னுக்கு கொண்டு வந்துட்டா இவங்க தெரிஞ்சிடுவாங்களா? கண்டிப்பாக கிடையாது. ட்விட்டர்லேயும் ஃபேஸ்புக்லேயும் ஜாதி சண்டை போடுறவங்க படிப்பறிவு இல்லாதவங்க இல்லைங்கிறது நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அப்போ இதுதான் சொல்யூஷன். நம்மளுடைய பழைய ஆயுதமான காதல் ஒன்றே கதி மோட்சம். நீங்கள் உங்கள் குடும்பத்தோட ஜப்பானில் இருக்கீங்க. உங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்ட், உங்கள் ரிலீஜியன், உங்கள் ஜாதிய பெருமைகள், உங்கள் கல்ச்சரல் கட்டுப்பாடுகள், கந்தர்வ கோட்டைன்னு என்னென்னவோ கதைலாம் சொல்லி உங்கள் பசங்களை வளர்க்குறீங்க. அவங்களும் நீங்கள் சொல்கிறது கேட்டு பிளட்டில் கல்ட்டை கலந்து நரம்பு புடைக்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. சடனாக பக்கத்து வீட்டில் ஒரு ஜப்பான்கார பொண்ணு லேசாக சிரித்து டேட்டுக்கு கூப்பிட்டான்னு வச்சுக்கோங்க. கல்ட்டாவது கன்றாவியாவதுன்னு கழட்டி விட்டுட்டு அந்த பொண்ணு கூட பாம்பு கறி பப் சாப்பிட போயிடுவானுங்க. ஜாதிய அடக்குமுறைகளை சொல்லி படிக்க வச்சாலோ இல்லை பரிதாபப்பட வச்சாலோ இவங்க திருந்த போகிறதில்ல. உன்னுடைய பரிதாபமான நிலை எனக்கு புரியுது, அதை நினச்சி நான் கஷ்டப்படுறேன், உன்னுடைய வழியை நான் புரிஞ்சிக்கிறேன், ஆனால் பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு கிளம்பி போயிடுவானுங்க. பரியேறும் பெருமாள் கிளைமேக்ஸ் மாதிரி. நான் ஏன் பரியேறும் பெருமாள் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, அந்த படத்தில் பரியன் லவ் பண்ணுறதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் சூழலும் அவனுக்கு இருக்குது. இத்தனைக்கும் அவன் அந்த பொண்ணை தேவதைங்கிற அந்தஸ்தில் வச்சுருப்பான். நீ புடவை கட்டு வந்தால் அழகாக இருக்குன்னு சொல்லுவான். ஆனால் காதலை மட்டும் சொல்ல மாட்டான். அவன் ஏன் ஜோவை காதலிக்கலை? பரியன் ஏன் ஜோவை காதலிக்கலை? ஒரு ரைட்டரோட கையை பிடிச்சி அவனையும் அவளையும் காதலிக்க வை, 2 பேரையும் கிஸ் அடிக்க வையின்னு வலுக்கட்டாயமாக பேப்பரில் எழுத வைக்க முடியாது. அது கிரியேட்டரோட சுதந்திரம். நான் அதை கேட்கல. ஆனால் ஜாதிய அடக்குமுறைகளுக்கு வலுவான எதிரியாக முன்னிற்கக்கூடிய ஒன்றுனா அது எந்த காலத்திலும் காதல் மட்டும்தான்.
அப்படி ஒரு காதல் உருவாகிறதுக்கான சூழலை ஏற்படுத்தி அதை ரொம்ப லாவகமாக தவிர்த்து விட்டதாக தான் நான் அந்த படத்தை பார்க்குறேன். ஐ ரெஸ்பெக்ட் தட். பரியனை ரொம்ப மதிப்பு மிக்கவனாக நான் பார்க்கிறேன். அவனோட முடிவுகளில் நான் தலையிடல. ஆனால் அவனை அப்படி உருவாக்கின அந்த கிரியேட்டர்கிட்ட ஏன் அவங்க லவ் பண்ணலன்னு என்னால் கேட்க முடியும். ஏன்னா காதல்ங்கிற ஒரு ஆயுதத்தை தவிர்த்துட்டு ஜாதிக்கு எதிராக ஒரு போரை முன்னெடுக்கிறதுங்கிறது சாத்தியமே இல்லாத விஷயம். நீங்கள் இந்த காதல்ங்கிற ஆயுதத்தை ஓரமாக வச்சுட்டு ஸ்க்ரீன் பிளேயில் 2 பக்கத்துக்குமான நியாய தர்மங்களை 2 பக்கமும் புரிகிற மாதிரி எடுத்து சொல்லி புரிய வச்சு விளக்கம் கொடுத்துட்டு நேரத்தில் அங்கே அவங்க காதலுங்கிற அந்த ஆயுதத்தையே டெமாலிஷ் பண்ணிட்டு இருக்காங்க. மாறி அவருக்கு ஏதுவாக பல படங்களில் மென்மையான ஆயுதங்களை எடுத்துக்கிட்டோம். ஆனால் கண்டிப்பாக ஒரு படத்துலையாவது காதலே ஒரு ஆயுதமாக எடுக்கணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, காதலுங்கிறது சினிமாவில் கிளீஷாவாயிடுச்சு. பரியரும் பெருமாளில் ஏன் ஜோவும் பரியனும் லவ் பண்ணிக்கல அப்படிங்கிறதுக்கு ஒரு சினிமாக்காரனாக சிம்பிளாக ஒரு காரணம் சொல்லலாம். 2 வெவ்வேறு ஜாதி பசங்க லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது சினிமாவில் ரொம்பவே கிளீஷேவான விஷயம். அதை அவாய்ட் பண்ணதுக்கான முக்கிய காரணம் இந்த கிளீஷே. காதல் 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 காதலை விட்டால் உங்களுக்கு வேறு கதையே இல்லையா அப்படின்னு பேசி 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 இப்போது காதலில் இருந்து மொத்தமாகவே டைவர்ட் பண்ணி விட்டாங்க. இன்னொரு பக்கம் இந்த காதலுங்கிற எமோஷனையே மொத்தமாக டெமாலிஷ் பண்ணுறதுக்காக இந்த காதலில் புது இனோவேஷன்லாம் கண்டுபிடிச்சி நாடக காதல் அப்படின்னு கதை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஜாதிக்கு எதிரான ஒரு முக்கியமான ஆயுதத்தை சினிமாங்கிற மீடியமில் கிளீஷேவா கிரிஞ்சா நாடக காதலா ஒதுக்க ஆரம்பிச்சாச்சு. கனடாவில் ஒரு படம் பார்த்தேன். சாப்பிட்டா சரியாகாது சைடு ஏ, சாப்பிட்டா சரியாகாது சைடு பி. எனக்கு படம் பேர் ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரில. பட் சைடு ஏ சைடு பி கன்னட மூவி அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அந்த படம் ஒரு கம்ப்ளீட் லவ் ஸ்டோரி. அதில் ஜாதியை பற்றிலாம் எதுவும் சொல்லலை. ஆனால் காதலுங்கிற ஆயுதத்தை ரொம்ப கூர்மையாக்கியிருப்பாங்க. கடைசியாக அப்படி ஒரு காதல் படத்தை நான் எப்போ தமிழில் பார்த்தேன்னு யோசிச்சு பார்த்தா சேது, காதல் கோட்டை, காதலுக்கு மரியாதையெல்லாம் ஞாபகம் வருது. அப்போது சினிமாங்கிற மீடியமில் காதலுங்கிற ஆயுதம் மழுங்கடிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறதுங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது. அதையும் தாண்டி இப்போ வர நவீன ஜென்சி காதல் படங்களில், மாடர்ன் லவ் ஸ்டோரிகளில் இவர்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, என் காதலுக்காக நான் உன்னை கட்டுப்படுத்த விரும்பலை, நீ யார் கூட வேணா போ, எங்கே வேணா இரு, நான் உனக்காக என் காதலையே விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு தியாகி மோடுக்கு வந்துடுறாங்க. ஒரு காலத்தில் காதலுக்காக உயிர் தியாகம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி பண்ணாதீங்கடா தப்புடான்னு சொல்லி இவங்களுக்கு புரிய வச்சு உயிர் தியாகம் பண்ணாமல் இவங்களை காப்பாற்றி கொண்டு வந்தால் இப்போ இவங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு காதலையே தியாகம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல் தீஸ் ஜென்சிஸ் ஆர் கோயிங் டு தியாகி மோடு. இந்த கன்னட படமான சாப்பிட்டா சரியாகாதா, சைடு ஏ சைடு பி மாதிரியான காதல் படங்களில் காதலின் உன்னதத்தை புனிதத்தை ஒரு படி மேலே கொண்டு போவாங்க. பொதுவாக இந்த மாதிரியான உன்னதம் புனிதம் அப்படிங்கிற வார்த்தைகளில் எனக்கு அவசியம் உண்டு. பட் கடவுள்களுக்கு பின்னாடி புனிதத்தையும் உன்னதத்தையும் ஏற்றுறதுக்கு பதிலாக அதே புனிதத்தையும் உன்னதத்தையும் காதலில் ஏற்றலாமே, தப்பில்லையே. காதலை புனிதப்படுத்தக்கூடிய சைடு ஏ சைடு பி மாதிரியான படங்களும் வரலாங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதை மாரி ஐயா பண்ணணுங்கிறதான் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். இதை ஏன் மாரி செல்வராஜ் அவர்கள் பண்ணணும்னு நான் சொல்கிறேன்னா, வாழைன்னு ஒரு படம் கொஞ்சம் ட்ராஜிக்கான எண்டிங் தான். வாழைத்தார் ஏற்றிட்டு போன லாரி ஆக்சிடென்ட்டான ஒரு உண்மை சம்பவத்தை தழுவிய படம் அப்படிங்கிறதையும் தாண்டி அந்த படத்தில் கடைசியாக அந்த பையன் பசியில் இருப்பான். அந்த பசிங்கிற எமோஷன் தான் அந்த படத்தை ரொம்ப யூனிவர்சலாக மாற்றுச்சு. ஒரு உயிர் பசியில் வாடுறதை நம்மளால் பார்க்க முடியல. அந்த பசிக்கு அவனை தள்ளுன காரணம் எதுவாக வேணா இருக்கட்டும், அது நம்ம கண்ணுக்கு வில்லனாக தான் தெரியும். இப்படி மாரி ஐயா அவர்களுடைய யூனிவர்சல் டச் டுவர்ட்ஸ் பர்டிகுலர் இஷ்யூ அப்படிங்கிறது சினிமாவில் ஒரு சிக்னேச்சர் மாதிரி ரொம்ப அழகாக வெளிப்படும். அப்படி ஒரு டச்சோட கழுதை, காக்கா, பாம்பு, பருந்து, கோழி எதையாவது வச்சு காதலை கூர்மையாகவும் உண்மையாகவும் மெச்சூர்டாகவும் காட்சிப்படுத்தக்கூடிய ஒரு ஆளா மாரி ஐயாவை நான் பார்க்கிறேன். அதுவும் இல்லாமல் இப்போது உடனடி தேவை இந்த ஜென்சி பசங்களுக்கு ஒரு டிக்ஷனரி ஃபார் லவ், காதலுக்கான ஒரு புத்தகம் ரொம்ப அவசியமாக தேவைப்படுது. இல்லைனா எல்லாருமே பின்னாடி ஒரு பிஜிஎம் போட்டுட்டு எல்லாம் தியாகி மோடுக்கு போயிடுறானுங்க. இப்படி கிளீஷேக்கள் கிரிஞ்சுகளாக இல்லாத காதல் படங்கள் வரணும். அப்போ தான் இந்த ஜாதிப்பற்று வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸுகள் எல்லாம் காதல் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸுகளாக மாறி ஜாதிப்பற்று வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறவங்க எல்லாருக்கும் அது படணும். அதுதான் ஜாதியை தூக்கி பிடிக்கக்கூடிய வில்லன்களை நேரடியாக நெருக்கமாக சென்று உறுத்தக்கூடிய ஒரு ஆயுதமாக இருக்கும். அது மாரி ஐயாவால் தான் முடியும். அதன் மூலம் காதல்ங்கிற ஆயுதம் மேலும் கூர்த்திட்டப்படும்னு நம்புகிறேன். இதற்கு என்ன சொல்றீங்க? உங்களால் முடியும். ஏன்னா என்னை விட நீங்க தான் பர்சனாலிட்டி ஜாஸ்தி. சப்ஸ்கிரைப் செய்யாதோர் சித்திரவதை கூடம்.